சாதத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டால் கெடுதுன்னு யார் சொன்னது? இனிமேல் தாராளமா சாப்பிடலாம் போல மருத்துவரே சொல்லிட்டாங்க. எக்கச்சக்க நன்மை குட்டி கிடக்கே. நம் தமிழகத்தில் பலரும் காலை, மதியம், இரவு என நாள்தோறும் ஒரு முறையாவது சாதம் சாப்பிடுவது வழக்கம். அந்த அளவுக்கு சாதம் சத்தும் நிறைவும் தரும் முக்கியமான உணவாக திகழ்கிறது. ஆனால் வெள்ளை அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் அதிகமாக சாப்பிட்டால் ரத்த சர்க்கரை அளவை கூட அதிகரிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் சாதத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் சாப்பிட்டால் சுகர் குறையும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் குறித்து உணவு ஆலோசனை மருத்துவர்கள் கூறுவது என்னவென்றால், வெள்ளை அரிசியில் ஸ்டார்ச் அதிகம் இருக்கிறது. இதை ஸ்டார்ச் தான் ரத்த சர்க்கரையை உயர்த்தும் முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் வெள்ளை சாதத்தை சாப்பிடும் போது உடனடியாக ரத்த சர்க்கரை உயர வாய்ப்பிருக்கிறது. இதற்கு மாற்றாக கவுனி அரிசி, கைக்குத்தல் அரிசி போன்றவை சுகருக்கு நல்லவை என்றாலும் சுவைக்கு அதிகம் போகாது என்பதால் அனைவரும் அதனை சுலபமாக சாப்பிட முடியாமல் போய்விடுகிறது. இந்த நிலையில் வெள்ளை சாதத்தை சமைத்து 12 மணி நேரம் கழித்து அல்லது 24 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பிறகு அதை சூடேற்றி சாப்பிடுவது சிறந்த மாற்றாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், இந்த முறையில் சாதத்தில் ரெசிடென்ட் ஸ்டார்ச் எனப்படும் ஒரு வகை கார்போஹைட்ரேட் உருவாகும். இது உடலால் எளிதில் ஜீரணிக்கப்படாமல் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் தடுக்கும். இதனை உறுதி செய்ய 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆய்வும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குழுவினருக்கு சமைத்த உடனே சாதம் கொடுக்கப்பட்டது. மற்றொரு குழுவினருக்கு அதே சாதத்தை ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரம் வைத்த பிறகு சூடேற்றி கொடுக்கப்பட்டது. 2 மணி நேரம் கழித்து இரத்த சர்க்கரையை பரிசோதிக்கும் போது சமைத்த உடனே சாப்பிட்டவர்களுக்கு 200 மில்லி கிராம் வரை இரத்த சர்க்கரை அதிகரித்தது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைத்ததை சாப்பிட்டவர்களுக்கு அது 180 மில்லி கிராமிலேயே இருந்தது. இதேபோல் மற்றொரு ஆய்வில் ரெசிடென்ட் ஸ்டார்ச் உருவாகும் அளவையும் ஆய்வு செய்தனர். சமைத்த உடனே இருந்த சாதத்தில் 0.6 கிராம் ரெசிடென்ட் ஸ்டார்ச் இருந்தது. 10 மணி நேரம் கழித்து 1.3 கிராம், 24 மணி நேரம் கழித்து 1.6 கிராம் வரை அந்த ஸ்டார்ச் அதிகரித்திருந்தது. இதுவே உண்மையில் சுகரை கட்டுப்படுத்தும் ஒரு சிறிய வழியாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த மாற்றம் பெரிதாக இல்லாதது 10% மட்டுமே என்கின்ற அளவுக்கே சுகரை குறைக்கும். எனவே இதை ஒரு மருத்துவமான தீர்வாக நினைக்காமல் ஒரு சிறிய உதவி கருவி என்று மட்டும் பார்க்கலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் சாதத்தை சாப்பிட்டும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் அதை அளவாக சாப்பிட்டு அதனுடன் காய்கறிகள், முட்டை, பன்னீர், சோயா, பழங்கள் போன்ற புரோட்டீன் உணவுகளை சேர்த்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்தால் இரத்த சர்க்கரை தளர்ச்சியாக இருக்கும் என்றும் உடலுக்கு தேவையான சக்தியும் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் வெறும் சாதத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் மட்டும் சுகர் குறைந்துவிடும் என எண்ணுவது தவறு. அதன் உண்மையான தாக்கத்தை புரிந்து கொண்டு உணவு பழக்கங்களில் விழிப்புணர்வோடு மாற்றங்கள் செய்யும் போதுதான் நீண்டகால ஆரோக்கியம் ஏற்படும். சாதம் என்பது தவிர்க்க வேண்டிய பகுதி அல்ல, ஆனால் அதை எப்படி சாப்பிடுகிறோம் என்பதே முக்கியம். பழைய சாதத்தை மீண்டும் சூடேற்றி பயன்படுத்தும் இந்த வழி முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் சிறிய மாற்றங்களால் கூட சுகரை சீர்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் வைக்கலாம்.